ஆமா ஆமா. டேய் சுரேஷ் எப்பரா இருக்க? என்ன சொல்லிருந்தா நான் வந்திருப்பேன்ல. அவருக்கு உங்க மச்சானுக்கு 15 நாள் ஏதோ ட்ரைனிங் போட்டுட்டாங்க. சரி. ஹைதராபாத் போயிட்டாரு. எங்க மாமியார் போட்டு ஒரே டார்ச்சரா இருந்துச்சு. சொல்லு. சரி அப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு நான் மட்டும் வந்துட்டேன். சரி சரி. சரி ஒரு 15 டேஸ் இருந்துட்டு போலான்ட்டு வந்தேன்டா. ஆனா 15 நாள் பேக் மாதிரி இல்லையே அது. என்னடா நீ வந்தீங்களா? எப்படி இருக்கீ? எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீ சுச்சி. இங்க தான் இருக்கீங்களா? ஆமா இன்னும் 15 நாள் இங்க இருக்க. 15 நாள் இங்க இருக்கீங்களா? பாப்போம் வா. செம்ம. என்ன சமைச்சு வச்சிருக்கீங்க? இன்னும் போகல, சமைச்சு வைக்கிறேன். ஏங்க அண்ணி வந்திருக்காங்க, போய் தான் வாங்கிட்டு வாங்க. ஆட்டமா ஆறாளே, எனக்கு இது சரியா படல. என்னங்க இந்த Dress வந்து ரெண்டு ஆப்ஷன்ல எது எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு உனக்கு சொல்லு. ரெண்டு ஆப்ஷன் இருக்கா? ஆமா, எனக்கு ரெண்டு கன்ஃபியூசிங்கா இருக்கு. நான் பேசாம அண்ணிட்ட கேட்றவா? அண்ணி 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 நீ இத செலக்ட் பண்ணிக்கோ. இதுவா அண்ணி? ஏங்க அண்ணி இந்த ரெட்டே ஓகே சொல்லிட்டாங்க. ரெட்டா சரி ரெண்டு போட்றேன் விடு. சரி. ஏங்க அண்ணி எனக்கு பிடிக்கும்னு இந்த லட்டு ரெட் லட் பண்ணிருக்காங்க. அப்படியா? மோதி லட்டு பண்ணிருக்காங்க. உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு நான் அவங்களே கல்யாணம் பண்ணிருக்கலாம். எனக்கு என்னெல்லாம் பிடிக்குதுன்னு பார்த்து பண்றாங்க. என்ன அண்ணிய கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன சொல்ற? நீ தேவையில்லாம போயிட்டு இருக்க. இங்க பாரு நீ ஒண்ணு கெட்டு போல ஒரு அதான் வச்சுக்க. தேவையில்லாம போயிட்டு நாளைக்கு ஏன் தலைய எப்படி உருட்டிட்டு இருப்பீங்க நீங்க? எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க சும்மா அட்வைஸ் தூக்கிட்டு வராதீங்க. அவங்க எனக்கு நாத்தனார் கிடையாது. அவங்க எனக்கு இன்னொரு தாய். அம்மா ஓவரா இருக்கு. வரும். எங்க உங்க தங்கச்சி எப்ப ஊருக்கு போகுது? போகுதா? அது உனக்கு நாத்தனார் இல்லையாம்மா? எனக்கு உனக்கு தாய் இல்ல. தாய் பொல்லாத தாய். தாய் தான் வரதட்சணை குடும்பம் படுத்துவாங்களா? ஏய் வரதட்சணை குடும்பம் யார் படுத்துனானே? அது அவங்க சொல்றாங்க, அப்படியே சாடையா சொல்றாங்க. 50 பவுன் போட்டாங்க, உனக்கு என்ன 40 தான் போட்டிருக்காங்க, 10 கம்மியா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. நாங்க என்ன ஒண்ணும் இல்லாதவங்களா? ஒண்ணும் இல்லாதவங்க வீட்டுல நீங்க எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? சொன்ன நீ பழகாத ஒரு கூட குழாவிட்டு போவாதீங்கன்னு சொன்னேன். உங்களை விட அண்ணியே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பொண்ணுல போக வேண்டியதானே? அதெல்லாம் இப்ப பேச்சு கிடையாது. 20 நாள் ஆச்சு, 15 நாள்னு சொல்லிட்டு வந்தால அவ எப்ப கிளம்புறா? கிளம்பிடுவாங்க. மச்சான் வர மாட்டாங்க தெரிஞ்சு. அது வந்து ஒரு 6 மாச கோர்ஸ்னு நினைக்கிறேன். அவன் வர லேட் ஆகும். எனக்கு இங்கதான் டேரா போட போறா. என்ன போட்டு எனக்கு கடுப்பு ஏத்த போறா. அவன் கிளம்பி அவன் இல்ல நம்ம தனி கொடுத்து பாத்துக்கலாம். கல்யாணமே தான் சொன்னேன், லேட்டா கொஞ்சம் பண்ணலாம், அவசரப்படாதீங்கன்னு சொன்னேன். கேட்காம என்னது கல்யாணம் அவசரப்பட்டு பண்ணிட்டாங்களா? உங்க தங்கச்சி என்னன்னா 10 பவுன் கம்மியா போட்டுருக்காங்கன்றாங்க. நீங்க என்னன்னா கல்யாணம் லேட்டா பண்ணலான்றீங்க. அப்புறம் எதுக்கு நான் அந்த குடும்பத்திலே இல்ல, என்ன தனியா ஒதுக்கி வச்சிருக்கேன். நான் எதுக்கு தேவையில்லாம என்ன எழுதிட்டு போகாத. கதை வேண்டி முடுறா. என்ன கேளுங்க அளவு கூட. எல்லாருமே ஓரக்கிட்டாங்க. நீ சொன்னா நீ அடங்கிருன்னா இருக்க மாட்டேங்கிறிய. ஏய் விட்டு போற அளவு நிறுத்து போற. நீ எதுக்கு அழுகிட்டு இருக்க? எதுக்குடா கத்திட்டு இருக்க? என்னமாச்சு? பாருங்க நீ லேட்டா கல்யாணம் பண்ணிருக்கலாம், அவசரப்பட்டு திருமணம் பண்ணிட்டேன்றாரு. நீ முரட்டு பயலா இருக்கியடா. என்ன முனிகி உனக்கு கொஞ்சம் கூட இன்னும் மெச்சூரிட்டியே வரலையடா. உனக்கு இன்னும் ஒரு வருஷத்துல குழந்தை பிறக்க போகுது. என்ன நடந்ததுனே தெரியல உனக்கு. அடிப்பேன் தெரியுமா உனக்கு? ஒண்ணு அடிச்சதே வாய மூடுடா. நீ இந்த பிள்ளை மேல கை வைக்க போற. அவங்க அப்பா அம்மா கூட்டி வர போகுது. உன்னால தான் வீட்ல தேவல பிரச்சனை வந்துருக்கு. நீ வாமா வாமா. நீ அம்மா கண்ணாடி இங்க பாரு. உன் பிள்ளை பண்ற பிரச்சனைக்கு குடும்பத்தோட உள்ள போக போறீங்க. உன் பையன் அதுக்கு தான் வழிவகுத்துக்கிறீங்க பாரு. அதெல்லாம் வழி இல்ல. பிரச்சனை இவங்களால தான். இவங்க என்ன சொல்றாங்க? நான் எப்படி வெளியே இருக்கேன், நான் சாப்பிட முடி வீட்டுக்கு வரேன். சோஃபா வாங்குறது தயவு செஞ்சு உங்க தங்கச்சிட்ட சொல்லாதீங்க. அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா சொல்லாம எப்படி செய்யறது? தேவையில்லாம செஞ்சோம்னா அப்புறம் நம்ம இதா நினைக்க மாட்டோம். எங்க தேவை இவ்வளவு நாள் அண்ணன் கேட்டு செஞ்சது, இப்ப கல்யாணம் ஆன அப்புறம் கேட்டு செய்ய மாட்டேங்குது. இப்போ நீ வந்து உன் பேச்சு கேட்டு நடக்கிறான்னு பேர் வந்துரும்ல. பொண்டாட்டி பேச்சு கேட்டா என்னடா உன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு ஏதோ ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இல்ல பொண்டாட்டி பேச்சு இல்ல, சோஃபா. சோஃபாவா? சோஃபா வாங்க. போட்டோ காட்டு. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கேடா. நல்லா நார்மல் சோஃபா வாங்குறீங்க, கார்னர் சோஃபா வாங்குடா. 7 பேர் உட்காரலாம்டா. சூப்பரா இருக்கு. மதுரையிலேயே ஆர்டர் எடுத்து செய்றாங்க. சில்லி ஃப்ரைலாம் வேணாம். இல்ல நாளை எங்க வீட்ல எல்லாம் வாங்கி போட்டுக்கோ. 3 வருஷமா இருந்துச்சு, ஒண்ணுமே ஆகல. அது இன்னும் 10 வருஷம் கூட ஒண்ணும் ஆகாது. எப்படி இங்க வந்தறற? உங்க வீட்டுக்கு ட்ரைனிங் போறாரு. என்ன நக்கல் பண்றியா? வீட்ல இருக்கனா அசிங்கப்படுத்துறியா? இங்க பாரு, சும்மா விளையாட்டு வீட்ல எனக்கும் பாதி உரிமை இருக்கு. சொத்தே பிரிச்சாலும் எனக்கு பாதி சொத்து இருக்கு. மறந்துறாத. உன் வீடு கிடையாது, எங்க அப்பா வீடு இது. அப்பா நான் தான் சொன்னேன் லூசா. நீங்க எதுக்கு அவங்க கிட்ட போய் தேவையில்லாம வாயை குடுக்குறீங்க? எங்க அப்பா ஏற்கனவே 100 பவுன் போட்டிருக்காரு. போடும்போது இந்த வீடு உனக்கு அக்காக்கு நகைன்னு சொல்லி போட்டாரு. இந்த வீடு ஒண்ணா இருக்கு. இப்ப இதுலயும் பாதி கேட்டா என்ன தெரியல. எங்க அப்பாட்ட பேசணும் போல் இருக்கேன். தக்காளி சட்னி வைக்கவா இல்ல தேங்காய் சட்னி வைக்கலாமா? தேங்காய் இருக்கு, தக்காளி ரெண்டுமே இருக்கா? என்னடா யோசிச்சுட்டு இருக்கீங்க? தோசைக்கு தக்காளி சட்னி வைக்கலாமா இல்ல இந்த சட்னி வைக்கலாமா? இட்லி பொடியை வச்சு சாப்பிடுங்கடா. மாச கடைசி ஆச்சு, இப்ப போட்டுக்கிட்டு செலவு ஓவரா பண்றீங்கடா. செலவும் ஜாஸ்தியா இருக்கு, கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு போதாங்க கரெக்டா தான் சொல்லுது. ஏங்க இட்லி பொடியை வச்சு இப்படி தோசை சாப்பிடுறது? சாப்பிடுவான் என்னப்பா சாப்பிட்டா என்னப்பா கரெக்டா சொல்லும்ல. காசு கொஞ்சம் கம்மியா செலவாகும்னா என்ன நீ என்ன ஒரு ஹெல்ப்டா. என்ன மதியத்துக்கு எனக்கு ஒரே ஒரு சிக்கன் பர்கர் மட்டும் ஆர்டர் போடுங்க. சிக்கன் பர்கரா? டபுள் பேட்டியா? தேங்க்ஸ். 500 ரூபீஸ் அது. அதுதான். சரி. இப்போ நீங்க பர்கர் ஆர்டர் பண்ணுங்க, உங்க கையை உடைச்சிடுறேன். எதுக்கு அந்த கை? ஏங்க நான் மட்டும் உங்களுக்கு வந்து தக்காளி சட்னி தேங்காய் சட்னி வைக்காம உங்களுக்கு நான் இட்லி பொடி வச்சு தோசை சாப்பிடுறேன். அப்படி கிடையாது. வாரத்துல எத்தனை நாள் கறி எடுப்பீங்க? அவங்க சொல்றாங்களா கேட்க முடியாது. கம்மியா தான் செலவு பண்ண முடியும். முடியாது. இன்னைக்கு சாம்பார் வைங்க போதும். வடகம் பொரிச்சுக்கங்க வைங்க. எங்க நாத்தனார்ரா அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி வாரத்துல 4 நாள் கறி எடுத்துக்கிருக்கு எங்க அத்தை. நான் அதெல்லாம் எடுக்க கூடாது, 2 நாள் தான் சொல்லி வச்சிருக்கேன். 2 நாள் தான் கறி எடுக்கணும் சொல்லி. செலவு எவ்வளவு ஆகுது? கரெக்ட் தான். பாவம் இல்லையா அவரு? சரிடி என்ன இன்னைக்கு என்ன சாப்பாடு? ஆட்டுக்கறி கேட்டிருந்தீங்கல்ல? ஆட்டுக்கறி மட்டும் தானா? காடை வாங்க சொல்லு. அப்பா காடை வாங்கிட்டு வாங்கப்பா. உன் தங்கச்சி வீட்டுல மட்டும் நாத்தனார் பேச கேட்டுக்கிட்டு கறி எடுக்க கூடாது. ஆனா உன் தங்கச்சி மட்டும் வந்து டெய்லி மட்டன் காடைக்கறி என்னது இது? யாரு இதுக்கெல்லாம்? இந்த உங்க அணு வீட்டுல முயல் இருக்காமேடா, நாளைக்கு வாங்க சொல்றியா? நாளைக்கு முயல் அடிக்கவா? நானே அடிச்சேன். முயல் ரசம் ரொம்ப நல்லது. நீ நான் சாப்பிடுவேன். சாப்பிடியா? சரி பண்ணுங்க, நாளைக்கு முயல் வாங்கிக்கலாம். முயல் கேக்குறாங்க. வேற ஏதாவது டைனோசர் ஏதாவது கேட்டா வாங்கி கொடுங்க. இல்ல டைனோசர் கறி வாங்கி கொடுங்க. இரு பேக்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சு. ஏங்க பேக் எடுத்துக்கிறேன். நான் வந்து இங்க எடுத்துக்கிட்டேன். என்னடா ஊருக்கு போய் விட்டு வந்துறேன். எத்தனை நாள்? 5 நாள். 5 நாளா? 5 நாள் எதுக்கு போறாவ? ஊர்ல திருவிழாவா? ஒரு 2 நாள் இருக்கட்டும். 2 நாள் இருக்கட்டும். போயிட்டு விட்டா ஒரு நாள் போறேன், ஒரு நாள் கூட்டு போறேன். 5 நாள்ல ஓவர்ரா. நம்ம வீட்டுக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. இங்க இருந்து நம்ம வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்தப்பல 5 நாள் தனியா போயிட்டு வருமா? தனியா நாங்க வீட்டுல தான் அம்மா அப்பா அண்ணன் அண்ணி எல்லாம் இருக்காங்கல்ல. அவங்க இங்க இருந்து தனியா தானே போறா? நான் போய் விட்டுட்டு வந்துருவேன். நானு விட்டுட்டு நீ வந்துருவல்ல? 5 நாள் எதுக்கு இருக்காவ? நீ வந்து 1 மாசமே கிடக்குற. நீ வந்து இன்னும் என்ன கிளம்பேன்னு தெரியல, எனக்கு டேட் தெரியல. உன்னை இங்க விட்டுட்டு அழகா சுத்திட்டு இருக்காப்ல சென்னையில. நீ பாரு தேவையில்லாம நீ பாரு 5 நாள் போனா அவர் ஜாலியா இருக்காருல்ல, நான் ஜாலியா இருக்க கூடாது. இங்க வந்து நான் இருக்கிறதும் நம்ம அவ போறது உன்னாடா? டேய் நம்ம வீடுடா அது. ஏப்பா அதுக்கு தான் அவ வீடு. நீ அம்மா வீட்டுக்கு வந்த மாதிரி அவள அம்மா வீட்டுக்கு போறேங்கறா. டேய் உன் கல்யாணத்துக்கு முன்னாடி வா வான்னா. முன்னாடி ஒரு மாதிரி இல்ல, பின்னாடி ஒரு மாதிரி. கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிட்டியேடா. நான் உன்னை இங்க வராதேன்னு சொல்லல. பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆடுற. அதான் ஆடவே கிடையாது. சுச்சி ஏதாவது சொல்ல. என்ன நீ சொல்ல? இந்த ஆடுறியே பொண்டாட்டி பேச்சை கேட்டு தஞ்சாவூர் பொம்மை மாதிரி இப்படி ஆடுறியேடா. நான் உன்னை நான் இங்க வர வேணானு சொல்ல, இருக்க வேணானு சொல்ல. இப்படி ஆடாத. இங்க பாரு புள்ளி இப்படி ஆடுறியே பொண்டாட்டி பேச்சை கேட்டு. கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்தாங்க லீவ் லெட்டர். 5 நாள் ஊருக்கு போறேன்ல. சரி நீங்க தான் வார்டன். நீங்க முத சைன் பண்ணிட்டீங்கன்னா நான் போய் ஹெட் மாஸ்டர் உங்க தங்கச்சி கிட்ட வாங்கிக்கிறேன். அப்புறம் வந்து பிரின்சிபல் உங்க அம்மா கிட்ட சைன் வாங்கிட்டு நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்களா? நான் போய் வாங்கிட்டு வரேன். பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆடும் என் பொம்மை எங்க அண்ணன் ஒரு பொம்மை. பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆடும் பொம்மை பொம்மை பொம்மை. என்னங்க என்னங்க பிரின்சிபல்ட்ட சைன் வாங்கிட்டேன். ஹெட் மாஸ்டர் மட்டும் போட மாட்டேங்கிறாரு சார். வார்டன் சார் நீங்க எப்படியாவது வாங்கி கொடுங்க சார். ரெக்கமெண்டேஷன் கொடுங்க சார் ப்ளீஸ். நீ ஏல டார்ச்சர் பண்ற. வார்டன் சார் ப்ளீஸ் சார். நான் பாத்துக்கறேன். நீ போற. நீ பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆடும் பொம்மை. என்ன பாட்டுலாம் போட்டுருக்காங்க. பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆடும். இங்க இருங்க எல்லாம் இங்க இரு. நான் போயிட்டு வந்துறேன் திருவிழாக்கு. நான் 5 நாள் போறேன். நான் ஏங்க இங்க இருந்து அப்படியே ஒரு போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து அப்படியே ஸ்டேட்டஸ் போடலாம். ஏமா நீ போட்டோலாம் எடு, ஆனா செல்ஃபி இது ஸ்டேட்டஸ் மட்டும் போட்றாதமா. என் தங்கச்சி உன் ஸ்டேட்டஸ் பார்த்து என்ன திட்டிட்டே இருக்கறா செலவு பண்றேன்னு சொல்லிட்டு. மத்தவங்களுக்காகலாம் என்னால வாழ முடியாது. என்னோட என்ஜாய்மென்ட்காக தான் நான் வாழ முடியும். நான் சொன்னா புரிஞ்சுக்கோமா. ஸ்டேட்டஸ் போடுவேன். என்னப்பா என்ன பயமா எனக்கு? அம்மா என்ன பாத்துக்கிருக்க? சிகரெட் அடிக்க ஆசை இருக்குல்ல. இது சிகரெட் அடிக்க ஆசையா? சிகரெட் ஆசை. சிகரெட் அடிக்க ஆசையா? அதான் இந்த வயசுல என்னத்த சீரியல பாத்துக்கிட்டு இருக்கமா? இங்க பாரு உன் மருமகளை இங்க படத்தை பாரு. எப்படி ஸ்டேட்டஸ் எப்படி வச்சிருக்கா பாரு. பாத்தியா பின்னாடி பாத்தியா? எங்க அந்த இடத்துல இருக்க மாதிரி இருக்கு. அந்த இடத்துல தான் இருக்கும். நல்லா ஹைட்ல கொண்டு போய் சாப்பிடுறது. அது பேர் ஏதோ டைனிங் ஃப்ளை டைனிங்கா. இதுல போய் ஒரு ஆள் சாப்பிடுறதுக்கு எவ்வளவு தெரியுமாமா? 2000 ரூபாய். 2000 ரூபாயா? அப்படின்னா 2 பேருக்கு 4000 ரூபாய். 4000 ரூபாயா? அது சென்னையில இருந்து 20 கிலோமீட்டர். அதுல கேப்ல போறதுக்கு 1000 ரூபாய். 1000 ரூபாயா? அதுக்கப்புறம் மாலுக்கு வேற போயிருக்கேன். அந்த போட்டோ வச்சிருக்கேன் பாரு. இந்த ஸ்டேட்டஸ் வச்சிருக்கா பாரு அவன். பாத்தியா அந்த கடை பேர் சென்டர். அங்க போய் எந்த பொருள் வாங்கினாலும் பில் கவுண்டர்கிட்ட போயிட்டு வெளியில தான் எடுத்து வைக்கணும். பில் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு காஸ்ட்லியா இருக்கும். அங்க போய் பாத்துக்க. இங்க பாரு ஷாப்பிங் வாங்கிருக்காங்க பாரு. என்னது இது? இதெல்லாம் வாங்கிக்கிறியா? உனக்கு ஒரு 5000 ரூபாய் அனுப்ப மாட்டானா? ஒரு நாளைக்கு 8000 ரூபாய் செலவு பண்றான். 8000 ரூபாய் செலவு பண்றான். உனக்கு தான் பண்றேன். அம்மா இப்படி கேனச்சியா இருக்காதம்மா. கேட்டு அண்ணனை கரெக்டா வச்சுக்கமா. அப்புறம் ரோட்ல விட்டுருவாமா உன்னைய.
சரி ஒன்னு நானும் எவ்வளவு நாள் தான் வந்து உன்னை பாக்குறது. சரி அவனுக்கு போன போட நைட் நான் பேசி நான் பேசுறேன். ஹலோ ஹலோ கதிரு. சொல்லுமா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் சொல்லு. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? பார்த்தேன், ஸ்டேட்டஸ் பார்த்தேன். என்னத்த நீ என்ஜாய் பண்ணியான்னு பார்த்தா இந்த இதுக்கெல்லாம் மால் போயிட்டு வந்திருக்கீங்க, ஃப்ளை டைனிங் போயிருக்கீங்க. அது சும்மா நேத்து லீவுன்னு சொல்லி போயிட்டு வந்தது. என்ஜாய் பண்ணீங்கல்ல? சும்மா ஜஸ்ட் கேட்டேன்டா. அந்த அம்மாட்ட குடுக்குறேன், அம்மா பேசணும். கேண்ட கொடு. அடே காசு கேளு இல்லம்பா பாரு. அடே என்னோட காசே அனுப்ப மாட்டேங்கிற. காசு எங்கடா? அம்மா காசே என்கிட்ட இல்லம்மா, இருந்தா அனுப்பிருப்பேனே. அங்க போய் எப்படி அங்க மட்டும் எப்படி போய் சாப்பிட்டான்னு கேளு. கம்பெனில இருந்து கூட்டு போனாங்கன்னு சொல்லுவான் பாரு. அடே அப்புறம் அங்க மட்டும் போய் சாப்பிட மட்டும் செஞ்சிருக்காத, வானத்துல சாப்பிடறதாமே. ஏமா நீ ஒண்ணுமா, நான் கம்பெனில இருந்து கூட்டு போனாங்கம்மா, நான் எங்க போவேன் அவ்வளவு தூரத்துக்கு? அப்படியே சொல்றானா? அப்படியேதான் சொல்ற. நீ கேன தானே உட்கார்ந்து சிகரெட் அடிக்க ஆசை பாரு. சிகரெட் அதான் ஏதோ ஒரு கருமம். ஹலோ ஹலோ சொல்லுமா, என்னம்மா நான் வேலையா இருக்கேன். காசு அனுப்பி விடுன்னு சொல்லு. காசு அனுப்பிடுறா. இங்க பாரு, இப்ப நானே கிளம்பி வர்றேன், என்னை நீயே வச்சு பாத்துக்கன்னு சொல்லு. உனக்கு காசை போட்டு விட்டுறேன். நீ கேட்ட அமௌண்ட்டை போடுவேன் பாரு. டேய் அம்மா சொல்லுமா. நான் கிளம்பி நாங்க வந்துடுறேன்டா. நானும் உங்க அப்பா வந்துடுறேன்டா. நைட்டு பஸ் ஏறுறோம் நாங்க. அப்பா அம்மா இப்ப உனக்கு எவ்வளவுதாம்மா போட்டு விடணும் சொல்லுமா, நான் போட்டு விட்டுறேன். 2000 ரூபாய்க்கு போட்டுறேன். 2000 ரூபாய்க்கு இவ்வளவு பேசுறீங்க? 20000 ரூபாய் போட்டுறேன் எனக்கு. 20000 ரூபாய் இல்லம்மா என்கிட்ட. நான் ஒரு இப்போதைக்கு ஒரு 15000 ரூபாய் கையில இருக்குது, அனுப்பி விட்டுறேன். இந்த மாசம் செலவுக்கு வச்சுக்கோங்க, கடைசியில நான் அனுப்பி விடுறேன். சரி அனுப்பிவிடு. சரிம்மா வச்சறேன். சரிப்பா நான் கொடுக்குறேன். என்ன சொல்லிருப்பான்னு எனக்கு தெரியும். 15000 ரூபாய் இப்ப போட்டு வரேன், அப்புறம் 5000 ரூபாய் போறேன்னு சொன்னானா? எப்படி கரெக்டா சொல்றியா? உன் பையனை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த நாய் எதுக்கு எப்படி காசு வாங்கும், அப்பா பாக்கெட்ல எப்படி திருடும் நான் சின்ன வயசுல இருந்து பாத்துருக்கேன். தெரியாதா எனக்கு? இப்படிலாம் இருக்காதமா. முக்கியமா அவகிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாவே இரு. கண்டிப்பாவே இருமா. என்ன உனக்கு சொன்ன? நானு பாத்திரம் விளக்க மாட்டேங்கிறேன் சொன்னேன். நீங்க பேசாதீங்க. கைய ஊறியே போச்சு. பாத்திரம் அவ்வளவு பாத்திரம் கொண்டு வந்து போறேன். துணிமணிலாம் யார் துவைச்சது? அப்புறம் நான் தானே துவைச்சேன். மிஷின்ல போட்டு எடுத்து நீ போட்ட. மிஷின்ல நீயே கையில போட்டு கும்பிடணுமா? நானா கேளில போய் உட்காந்து துவைச்சிட்டு இது பண்ணிட்டு வருவேன். தேவலாம் பேசிக்கிறீங்க. தேவையில்லாம பேசலாமா? நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். தேவலாம் பேசுறீங்க. அண்ணி இங்க பாருங்க அண்ணி. போமா நீ போமா. இல்ல பாத்திரம் அம்மா நீ விளக்கு போமா போ. அடுப்பங்கரை கூட நீ சுத்தமா இல்லாம எனர்ஜி எதுக்கு வேஸ்ட் பண்ற? நீ போ. என்னம்மா நீ இப்படி பேசுற? நீ இல்ல நீ நான் அப்படி பேசல அண்ணி. அவங்க அப்படி பேச வைக்கிறாங்க. எங்க அண்ணன் பார்த்தானா இது ஒரு பிரச்சனை ஆவறதுக்கா? நீ நான் அது இப்படி எல்லாம் பேசாத. கொஞ்சம் கூட டோன் டவுன் பண்ணு. இவ்வளவு சவுண்ட் குடுக்குற. என்ன உனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. சரிங்க. இவ்வளவு நாள் பாக்குற அவங்க கேரக்டர் இன்னுமா உனக்கு புரிஞ்சுக்க முடியல. அவங்களுக்கு சின்ன விஷயம் செஞ்சாலே கோவம் வரும். எதுக்கு பண்ற? நீ புரிஞ்சு நடந்துக்கோ. நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும். வீட்டுக்கு வந்த மருமக. சரிங்க. பார்த்து நடந்துக்கோ போ. கொஞ்சம் கூட அது மெச்சூரிட்டியே இல்ல. 2 வருஷம் இருக்கா. அம்மா உனக்கு தேவையில்ல. அம்மா உன் வாயை மூடு. உன் வாயை மூடு. உன் வாயை மூடு. நீ எதுக்கு பேசுற? அம்மானா அம்மா மாதிரி பேசு. உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசு. உங்க அம்மா மாதிரி தானே நீ இருப்ப. உங்க அம்மா பத்திலாம் எங்க அத்தை சொன்னாங்க. எல்லாத்தையும் தான் நான் கேட்டேன். உங்க அம்மா பத்தி தெரியாத எனக்கு. எல்லா வேலையும் பாத்துட்டு போ. உன் காசுல ஒண்ணு நான் சாப்பிடல. உன் காசுல ஒண்ணு நான் சாப்பிடல. ஓவரா பேசுது. தாய்னா தாய் மாதிரி பேசணும். நாய் மாதிரி பேசக்கூடாது. என்ன நினைச்சுக்கிறீங்கன்னு தெரியல. அம்மாவா அம்மா என்ன டென்ஷன்? அவங்க பேசின பத்தி உனக்கு தெரியாது. நான் தான் சோத்துல விஷம் வச்சிருப்பேன். நான் தாயின்னு விட வேண்டியதா. 2 வருஷத்துல நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்றாளுங்க. 30 வருஷமா கூட இருக்காளு. இவ்வளவு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளுங்களே. நாய் மாதிரி எடுத்துக்கிறாளுங்க. இந்த வந்துட்டதா அண்ணி வாங்க. கிளம்பிட்டேன். கிளம்பிட்டீங்களா? ஆமா, அவரு இந்த வண்டியில வெயிட் பண்ணிருக்காரு. அண்ணி வெங்காயம் எங்க எடுத்துட்டு போறீங்களா வீட்டுக்கு? அது இங்க இருந்து டிராவல் இருக்கு. நீ காட்டுல இருந்து கொண்டாந்து இருந்தார் மாமா. காட்டுல இருந்து கொண்டு வந்தாரா? ஆமா ஆமா ஆமா. ஃப்ரீயாவ கொடுத்தாரா? சும்மா கொடுத்தாரு. எது? இந்த பைதான் இந்த பைதான். இவ்வளவுதான் கொடுத்தாரா? இன்னும் இருக்கா? மொத்தமே இவ்வளவுதான் அண்ணி. சரி நீ நான் எடுத்துக்கிறேன். நீங்க எடுத்துக்கோங்க. எங்களுக்கு தேவைப்படாது. நாங்க வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சம் வச்சிட்டு வெங்காயத்தை வச்சு நாங்க என்ன ஒரு 2 இந்தாங்க 2 வச்சுக்கோங்க. 2 வேணும். நீங்க வைங்க உள்ள வைங்க. அண்ணி அப்புறம் உங்களுக்கு சேலை ஒன்னு எடுத்துறேன். அப்படியா? ஆமா அந்த சேலை பார்டர் சரியில்லை இருந்தாலும் பரவாயில்ல. வச்சுக்கோங்க அண்ணி. அண்ணி போன் ஐபோன். ஐபோனா? ஆமா 16 ப்ரோ இல்லையா? 16 வரல அண்ணி. வரலையா? வந்தவனே வாங்கி வைக்க சொல்லுங்க. சரிங்க அண்ணி. சரி அண்ணி இந்த இருங்க. டீ-ஷர்ட் மாமாக்கு. அப்புறம் இந்த ஷால் உங்களுக்கு ஒயிட் ஷால் கேட்டிங்கல்ல, தேடிட்டு இருந்தீங்கல்ல. ஆமா. எல்லாத்தையும் வச்சுக்கோங்க அண்ணி. இந்த சேர் அந்த சேர் வேணுமா அண்ணி? சேர் இந்த எடுத்துட்டு வரேன். நீ இந்தாங்க. வேற எனக்கு எதுவுமே போறதுக்கு இங்க எல்லாத்தையும் கொடுத்து விடுறான் உன் வைஃப். அண்ணி எடுத்துட்டு போங்க. நீ இதுல என்ன இருக்கு நீ? எனக்கு மனசே இல்ல. சரிடா அடுத்த வாட்டி வரேன்டா. சரிங்க நீ. வேற என்ன நீ இந்த இருக்கு வாட்ச். இந்த இருக்கு நீ. இந்த வாட்ச் வச்சுக்கோங்க. சரிடா வரேன். பாய்டா. சரி அண்ணே இந்த உங்களையும் கூப்பிடுறேன். நீங்க போங்க அண்ணி. இவரையும் வச்சுக்கோங்க. தேவலாம என்ன போயிட்டு வாமா. அவர் எங்க போ. பெரிய பாசமலரா இருக்கோ போராட்டமா இருக்கோ? என்னங்க இப்படி ஒரு தங்கச்சியை வச்சுக்கிட்டு நீங்க என்னங்க இப்படி பண்றீங்க? ஒரு பேச்சுக்கு இதை எடுத்துட்டு போங்க அண்ணி. அதை எடுத்துட்டு போனா எல்லாத்தையும் வாரி சுருட்டிக்கிட்டு அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. நாங்கெல்லாம் எங்களுக்கு வாயே இல்லை. நாங்களாம் வெங்காயத்துல சாம்பார்ல வச்சு குடிக்க மாட்டோமா? நாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. அனுமார் அப்படியே சஞ்சீவ் மலையை பேத்து எடுத்துட்டு போறோம். இந்த வீட்டையும் அப்படியே பேத்து எடுத்துட்டு போயிருவாங்க போல.
இல்ல வீட்டுல ஏங்க எடுத்துட்டு இப்படி இருக்குது அல்ப குடும்பமே அல்ப குடும்பம் ஏய், ஏய், ஏய். அக்கா தங்கச்சிக்கு வந்துட்டு போனாலே வீட்டுல நல்லா நிம்மதி இல்லாம இருக்கு. ஏய் இருபுல